போற்றி, பிரபஞ்ச அரசனே போற்றி, பிரபஞ்ச சபையில் அமர்ந்தவனே நோக்கி, பிரபஞ்ச சபையில் அமர்ந்தவனே தென் திக்கு நோக்கி அமர்ந்து தெவித்தாத ஆட்சி கொடுக்கின்ற உயர்கணமே, உன்னத கணமே, 27,000 கோடி லோகங்களில் நாட்டலாய் வந்தவனை, அமர்ந்தவனை, ஆள்பவனை என அற்புதமாக திருப்படி வணிந்து கந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, சூரனுக்கு, சுப்பனுக்கு, அப்பனுக்கு, அருமுகப் பெருமானுக்கு, அருஞான பெருமானுக்கு, கந்தவேல் பெருமானுக்கு, கதிர்வேல் பெருமானுக்கு, ஞானவேல் பெருமானுக்கு, ஞான சபை அமர்ந்தவனுக்கு, ஞானியாய் அமர்ந்தவனுக்கு, சித்தனுக்குள் அமர்ந்தவனுக்கு, அகத்தியமாய் அமர்ந்தவனுக்கு அரோகரா 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 கந்தவேல் பெருமானுக்கு, கதிர்வேல் பெருமானுக்கு, ஞானவேல் பெருமானுக்கு அரோகரா 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 அரோகரா. இறை சூடும் மலர் மாலை நிலைதனை தன் புகழ் அழகு அணி மாலையாய் பெற்ற சிவசபை நாடி ஏற்றமிகு உயர் கணங்கள் எல்லாம் அருள் மாலை அணிவித்த அற்புத சித்தனவன் அருகாமையிலே யாம் அருமுகன் வந்தமர்ந்தோம். சித்தன் குகாய நமக சரவண பவாய. உயர் தவ சிவ ஆற்றல் தனை தன் எளிய நிலை கொண்ட தோற்றம் அது காணும் பூவுலகம் கண்டு வியக்கின்ற அற்புத நிலை கொண்ட தோற்றமாய் உள்ளுக்குள் பிரபஞ்ச சூட்சம தோற்றம் தன்னை அமிழ்த்தி வைத்து ஆழ்நிலை தவம் கண்ட பேராற்றலை ஆதியிரை சூட்சம நூலாய் உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற சித்தனே அந்நூலின் தலைவன் வந்தமர்ந்தோம். சித்தனே சரவண பவாய. சிவத்தின் ஆற்றல், சிவ திருமகனாரின் ஆற்றல் தனை உலகில் எங்கெங்கெல்லாம் தலம் இருக்கின்றது, தடம் இருக்கின்றது என்று தேடி அலைகின்ற அருள்வண்ணம் இல்லா, இறைவண்ணம் இல்லா, இவன் உரைத்த இறைவண்ணம் இல்லா, இறைநிலை தோற்றம் மட்டுமே கொண்டு வளம் வருகின்ற பூவுலகம் தனில் இறை அனைத்தும் வளம் வந்து தவம் கண்ட காவல் பணிதனை ஏற்று நின்ற சித்தனவன் அருகாமைதனிலே அருமுகன் வந்தமர்ந்தோம். சித்தனே சரவண பவாய. பாதாள கங்கா நதிநீர் என்னும் பேராற்றல் பல்வேறு சிவ சமுத்திர சங்கம நிலைகளினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாற்றலாய் அமைந்த அக்கரைதனிலே தவம் கொண்டவன் கண்ட இக்கரைதனில் வந்தமர்ந்திருக்கும் சிவசபைதனிலே யாம் அருமுகன் இறை தேடி வந்து அமர்ந்தோம். சித்தனே சரவண ஜோதியே நமோ நமக. இறையே இறைக்கு இறை தேடும் ஆற்றல் தனை உலகில் எங்கும் தலம் கண்டதுண்டோ, தடம் கண்டதுண்டோ, அவ் இறையே இறைதவம் காண வந்து அமர்ந்த அற்புத தலம் தனிலே சஷ்டி பூஜை விழா கண்டவனே விழாவினை சிறப்பிக்க யாம் அருமுகன் வந்தமர்ந்தோ. சஷ்டி நாயகனே போற்றி போற்றி. உயர்தவம் உன்னத சித்த தவம் கண்ட பேராற்றல் வளம் வருகின்ற நிலை கொண்ட சபையாய் அத்துணை சித்த தேவகணங்கள் எல்லாம் தவம் கண்ட பேராற்றல் வளம் வரும் சபையாய் உன்னத ஆற்றல் பெற்ற சிவமகா வாழை சித்த நிலை என்னும் பேராற்றல் கொண்ட நிலைதனில் அருகாமையிலே யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோம். சித்தனே சரவண ஜோதியே நமோ நமக. அரு சுவை உண்டு ஆற்றல் கொண்ட ஞான சுவை கொண்டு அருண் தமிழ் சுவை உண்டு ஆற்றல் பெற்ற ஞான சுவை கொண்டு ஏற்றமிகு அம்மூதாட்டி இள நிலைதனிலே வேண்டி பெற்ற அவ்வை மூதாட்டியினுடைய அற்புத முதலாசி நித்திய நல்லாசி பெறும் சித்தனவன் அருகாமையிலே யாம் ஆசி கூற வந்தோம். சித்தனே சரவண ஜோதியே நமோ நமக என்று உரைத்து மகிழ்வதிலே ஏற்றம் பெற்ற அகத்தியன் அருகாமையில்
அமர்ந்து இவ்வுலகை ஆளுகின்ற அற்புத ஆற்றல் தன்னை தன்வசம் வைத்திருந்த பொழுதும் எமக்கொரு தலம் கொடுத்த சித்தனே பிரபஞ்ச மகாசபையின் மன்னன் வந்து அமர்ந்தோம் சித்தனே. மன்னனே போற்றி போற்றி. அருகாமையில் அமர வைத்து அழகு மலர் மாலை சூட்டி ஏற்றமிகு உயர் மகுடம் சூட்டி அழகு பார்த்த அத்தகைய சஷ்டி பெருவிழா நாளிலிருந்து அத்துணை படை நிலைகளை எல்லாம் மருத நிலை என்னும் அப்படையையும் ஒன்றாக இணைத்து அமர வைக்கின்ற ஆற்றல் பெற்ற சித்தனே அமர்ந்தவன் ஆசி வழங்குகின்றோம். சரவண பவாய சரவண ஜோதியே நமோ நமக. நல்லருள் ஜோதியாய் சிவ சுழுமுனை அத்துணை ஜோதிகளும் வந்து நிற்கின்ற நெற்றியின் தலமாக உன் தலம் அமைகின்றது என்று யாம் அருமுகன் நல்லாசி வழங்குகின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. கணங்கள் எல்லாம் உள்ளூர மகிழ்வுறும் வேலைதனிலே வரும் காலம் அது காணும் பூஜை தனில் எல்லாம் உன் நெற்றி சுழுமுனையே பிரபஞ்ச நெற்றி சுழுமுனையாக மாறி நிற்கும் என்று யாம் அருமுகன் ஆசி வழங்கும். சரவண ஜோதியே நமோ நமக. இவ்வாற்றல் கொண்ட ஆசிதனை வழங்கிட உள்ளூர இருந்து உயர்நிலை கொண்டு என்னை உந்துதல் கொடுத்து எம்மோடு அமர்ந்து தமிழ் சுவை கொண்டு அப்பனையும் அம்மையையும் வளம் வந்து அமர வைத்திருக்கின்ற அற்புத கன்னிமூல ஆணைமுகனை அமர வைத்து அழகு பார்க்கும் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மகிழ்வடைகின்றோம் சித்தனே. ஏற்றமிகு உயர் ஞான உபதேச உரைகளை ஒரு மானிடர் நிலைகளுக்குள் இருந்து உரைக்கலாம், உரையாடலாம், பகிரலாம். இறை தன்மையோடு வளம் வந்து இறை நிலைதனை சுட்டி காட்டுகின்ற ஆற்றல் பெற்ற சித்தனவன் அமைத்த சபைதனில் தான் இறை கணங்கள் அமர்ந்திருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக. ஆற்றலாய் வளம் வருகின்ற இறை சூட்சம நூல் தாங்கிய சீடர்கள் யாவரும் சிவமகா வாழை சித்தனை தாங்கியே வளம் வருகின்றார்கள் என உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் எங்கிருந்து புறப்படுகின்றது, எங்கிருந்து அவ்வாற்றல் விளைவிக்கப்படுகின்றது? வித்து இடப்பட்ட இடத்தில் இருந்தா அல்ல, அது விருட்சமாய் மாறி நிற்கின்ற கனியில் இருந்து என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. என்றோ விதைக்கப்பட்ட வித்து 11,000 கோடி லோகங்களாக அற்புத நிலை கொண்ட அத்துணை லோகங்களையும் தாங்கி நிற்கக்கூடிய பேராற்றல் கொண்ட தவ விருட்சம் அது நிரம்பி நிற்கின்றது. கனியோடு மலர்களோடு காய்களோடு. அதில் கனி வேண்டும் என்று பறித்துக் கொள்கின்ற சீடன் அதில் இருக்கின்ற வித்தை எடுத்து அவன் தர்மயுக வித்தை ஊணுகின்றான் பிரபஞ்சம் முழுவதும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எங்கிருந்து விதை உருவாக்கப்பட்டது, இவ்விருட்சம் எங்கிருந்து உருவானது என்ற ஆராய்தல் நிலைக்குள் இல்லாது கிடைத்த கணிதனை அப்படியே வைத்து அழகு பார்த்து ஏற்ற முறை அக்கணிக்குள் இருக்கின்ற சிவமகா நிலைதனை தன் உள்ளுக்குள் சுவைத்து வளம் வருகின்ற சீடன் அகத்திய சிவமகா வாழை சித்த சீடனே என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இந்நிலையைத்தான் உலகோர்க்கு பறைசாற்றுகின்றான் சித்தன். ஆதிகிரை சூட்சம நூலின் மூலமாக பறைசாற்றுகின்றான். ஆதிகிரை சூட்சம நூல் என்பது என்ன? சித்தனவன் கண்டெடுத்ததா, சித்தனவன் கொண்டு பெற்றதா? அல்ல, சித்தனே நூலாக பெற்றது இப்பிரபஞ்சம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இந்நூலை வார்த்தெடுப்பதற்குரிய வடித்தெடுப்பதற்குரிய அதனை சேமித்து வைத்திருக்கக்கூடிய அற்புதமான தலம் எது? அதுவே பாதாள கங்கா நதி தலம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எவரும் காணாத ஆற்றல் தன்னை உலகோர் வியக்கின்றவாறு அகத்தியம் வெளியில் எடுத்த அற்புதமான தலமதிலே யாம் அருமுகன் நல்லாசி வழங்குகின்றோம் விழாதனிலே. சரவண ஜோதியே நமோ நமக. ஏற்றமிகு நிலையாய் அகத்தியம் என்னும் அண்டமாளுகின்ற நிலையை ஆளுகின்ற தன்மைதனை தனக்குள் பதிய வைத்திருக்கின்ற அற்புதமான அகத்தியத்தை உலகிற்கு பறைசாற்றிய சிவமகா வாழை சித்தனே. இனி சிவமகா வாழை சித்தன் தான் சிவத்தின் ஆசான் என்று அருமுகன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். சரவண பவாய. சிவத்தை மிஞ்சுகின்ற சீடர்கள் சித்தர்கள் உண்டோ? உண்டு. கலியுகமதிலே உண்டு. அவன் இறை தன்மையோடு அல்ல, இறையாய் வளம் வருகின்ற பொழுது சிவம் மண்டையிடுகின்றது பிரபஞ்ச மகாசபையில் என்று உரைக்கின்றோம் அருமுகன். சரவண ஜோதியே நமோ நமக. அறுபொறியாய் எழுந்த ஒருபொறி தலைவனாய் வளம் வருகின்ற திருமுருகனுடைய அற்புதமான ஆற்றல் தன்னை பெற்றவன். 6ம் 5ம் ஒன்றாக பெற்ற 11 என்ற எண்ணிக்கையை தன்னுள் அடக்கிய சத்தியநாராயண கோலம்
எத்தகைய நாளில் கொண்டானோ அன்று அவன் சிவத்தின் தன்மையை மிஞ்சினான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். சரவண ஜோதியே நமோ நமக. அத்தகைய பேராற்றல் பெற்ற சபைதனை வாழ்த்துவதற்காகவே வழங்கப்பட்ட ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்னும் அற்புத பேழைதனை தாங்கிய அத்தகைய பாக்கியம் பெற்ற அகத்தியனாய் நல்லாசி வழங்குகின்றோம் சிவசபைக்கு. ஓம் அகதீசாய நமக. இச்சபை உலகாளும் சபை அல்ல, 14 லோகங்களையும் ஆள்கின்ற சபை. ஒரு மாநிலனால் லோகங்களை ஆள இயலுமோ என்கின்ற வினாவிற்கு விடை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை. சபையின் ஆசான், ஆசானின் நூல், நூலுக்குள் இருக்கும் ஆற்றல் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இதுவே இவன் உரைத்த நிலைகளுடைய சாராம்சம் என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இறைவன் எங்கிருந்து உரையாடுவான், எங்கு வந்து அமர்வான், தடம் தலம் வேண்டும், எத்தலம் எத்தடம் என்று அத்துணை ஆலயங்களும் இருக்க ஆலயத்திற்குள்ளும் இல்லா இறைவனை தேடி அலைகின்ற மாநிலர்களே, உள்ளுக்குள் இருக்கின்ற ஆற்றலை தேடுகின்ற பொழுது, உள்ளுக்குள் கடந்து தேடுகின்ற பொழுது உனக்குள் இருக்கின்ற ஆற்றலை பறைசாற்றுகின்ற ஏற்றம் பெற்ற பிரபஞ்ச மகாசபையின் உன்னத வாழும் குருவினுடைய ஆற்றல் பெற்ற சிவசூட்சம நூலுக்குள் தான் இறை அமர்ந்திருக்கின்றது என்பதற்கு ஆசி ஒரு சான்று என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வரும் ஆசிகள் எல்லாம் ஒரு சான்று. அச்சான்றுக்குரிய அற்புத நிலை எது? சான்றின் தன்மை வடிவமே சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எங்கும் இல்லாத அகத்திய பேராற்றல் இங்கு மட்டும் வந்து ஏன் அமர்ந்துரையாடுகின்றது, கலந்துரையாடுகின்றது, உணர்ந்துரையாடுகின்றது, உயர்ந்துரையாடுகின்றது என்கின்ற வினாக்களுக்கெல்லாம் ஒரே விடை எம் சித்தனின் சரணாகதி என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சரணாகதி என்பது தன் கதி நிலைகளை எல்லாம் இறையின் திருவடியில் ஒட்டுமொத்தமாக சமர்ப்பித்து தன்னோடு இணைந்த அத்துணை கதிநிலைகளையும் இறைவன் திருவடியில் சமர்ப்பித்த ஆற்றல் பெறுபவனே சரணாகதியின் தலைவன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. அகத்தியத்தை மிஞ்சுகின்ற அகத்தியனாக வளம் வந்த அத்தலம் தேடிதான் அகத்திய பேராற்றல் வந்தமர்ந்துள்ளது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் ஆற்றல் உலகறியும், அண்டமறியும், 14 லோகங்கள் அறியும் அத்துணை அகத்திய பேராற்றலையும் தாங்கிய ஒரு ஒட்டுமொத்த பேராற்றலே சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றல் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஆற்றல் தான் உரையாடுகின்றது, விளையாடுகின்றது, சீடர்களோடு அவரவர்களுடைய சூட்சமத்திற்குள்ளும் இயல்பு நிலையிலும் இகலோக வாழ்விற்குள்ளும் விளையாடி வருகின்றது என்று கூறுகின்றோம். யாம் நல் புண்ணிய நிலையாய் அது விளையாடி வருகின்றது. பாவ சாப விமோசன நிலைகளை வழங்கி உரையாடி வருகின்றது இறை சுற்றம நூலாய், நூலின் மூலமாய் சீடர்களுக்குள் என்று கூறுகின்றோம். யாம் அத்தகைய நிலை பெற்ற பேராற்றல் கொண்ட நிலையான சபைதனிலே, நிலை பெற்ற பேராற்றல் கொண்ட நிலையான சபைதனிலே நிலை தடுமாறா சரணாகதி நிலை கொண்ட சித்தனே, நிலை தடுமாறாத அகத்தியம் வந்து அமர்ந்திருக்கின்ற அற்புத ஆற்றல்களை தன் சரீரமாய் தாங்கி நிற்கின்ற சித்தனே நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. நெற்றி சுழுமுனையினுடைய பேராற்றலை எவரும் கண்டதுண்டோ யாம் காண்போம். எம் நெற்றி சுழுமுனை ஆற்றலை சித்தனவன் நெற்றி சுழுமுனையில் அகத்தியம் காண்கின்றோம் என்று கூறுகின்றோம். யாம் ஓம் அகதீசாய நமக. அவன் ஆற்றலை அவன் கண்டதுண்டோ, அவனவன் ஆற்றலை அவனவன் கண்டதுண்டோ காணலாம். சிவசபை நாடி வந்து அமர்ந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு தவநிலையில் அமர்கின்ற பொழுது அவன் ஆற்றலை, அவன் ஆன்ம ஆற்றலை, அவன் ஜென்ம ஆற்றலை, அவன் புண்ணிய ஆற்றலை சிவமகா வாழை சித்த சரணாகதி நிலைக்குள் அமிழ்ந்து காணலாம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இதை விட வேறு ஒரு சான்று வேண்டுமோ? இறை சூட்சம சபைக்கும் சித்தனுக்கும் நூலுக்கும் நூல் தாங்கிய சீடர்கள் சிவமகா வாழை சித்தனாய் மட்டுமே வலம் வருவார்கள் என்பதற்குரிய சான்றாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கற்று வரவில்லை, கேட்டு வரவில்லை, பெற்று வரவில்லை, சரணடைந்து பெற்ற நிலை இதுவென்று அகத்தியன் கூறுகின்றோம் சீடர்களுக்குள். ஓம் அகதீசாய நமக. இரு கரம் பற்றி அவன் இருதாளை பிடிக்கின்ற பொழுது அவன் இருகரமும் உங்களை அணைத்துக் கொள்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். அன்பின் வடிவமாய், அருள்நிலையின் வண்ணமாய்,
இறை தன்மையாய் இறை பேராற்றலின் உன்னத நிலை கொண்ட சொரூபமாய் வலம் வருகின்ற உங்கள் வாழும் குருதானடா இறைவன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒரு குருவை ஒரு சீடன் உன்னத உயர்நிலை கொண்ட சர்வேஸ்வரனாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவன்தான் அவனுக்கு ஆயுள் முழுவதும் ஈஸ்வரன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஈஸ்வரனை தாங்கிய நிலை கொண்டவன், ஈஸ்வரனுக்கும் மேல் பெற்ற ஆற்றலை தவநிலைக்குள் இருந்து பெற்றவன், ஈஸ்வரன் காவல் இருந்த தவம் கண்டவனுடைய ஆற்றலை பெற்ற பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபையில் அமைந்த ஆற்றல் பெற்ற சீடர்கள் வலம் வரும் வண்டல்வனம் மாநகரில் அமர்ந்து அரசாலும் பாலதிரிபுர சுந்தரி என்னும் வடக்குவா செல்வியினுடைய அற்புத அருள் நாள் துவக்க விழாதனிலே அவன் நின்ற நிலை கருவறையில் அவன் அமர்ந்திருந்தான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. கருவறையில் கண்ட கோலம் சிவமகா வாழை சித்த கோலம் என்று கூறுகின்றோம் யாம். ஆலயங்கள் பிரவேசிக்கின்ற பொழுது ஒரு குருவினுடைய சரணாகதி பெற்ற ஒரு குருவை சரண் நிலையில் அடைந்த சீடனுக்குள் கருவறைக்குள் சித்தன்தான் அவன் குருதான் காட்சியளிப்பான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆற்றல் பெற்ற சபை, ஆற்றல் பெற்ற சபையாலும் வாழும் குருவை பெற்ற சீடர்கள் புண்ணிய நிலையோர்கள் என்று கூறுகின்றோம் இகலோகமதில். ஓம் அகதீசாய நமக. அழித்ததை தடுத்தாட்கொண்ட சித்தன், தடுத்தாட்கொண்டதை உலகிற்காக அர்ப்பணித்தவன் சித்தன் என்று கூறுகின்றோம் யாம். இறைவனை தடுத்தால் கொள்கின்ற ஆற்றல் எவனுக்குண்டு? சிவத்தை தவிர. சிவத்தை உடன் வளைத்து அத்தகைய இறையை தடுத்தாட்கொண்ட அற்புத ஆற்றல் பெற்றவன் பெற்ற நூலால் இன்று உலகை ஆளுகின்ற தன்மை தன்னை பெற்றிருக்கின்றான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய நிலை பெற்ற அற்புத பிரபஞ்ச வடிவம் கொண்ட சபை, பஞ்சபூதங்களின் வடிவத்தை தாங்கிய சபை, பூவுலக குவளைய நிலையது கொண்ட சபை இது. குவளையத்தை சுற்றி வந்து பாருங்கள், அதில் செறிவது அத்துணையும் சிவமகா வாழை சித்த சொரூபங்களாக தோன்றும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியம் வந்தமர்ந்தான், பாம்பாட்டி வந்தமர்ந்தான், விஸ்வமித்ரன் வந்தமர்ந்தான், 11 சித்தர்கள் வந்தமர்ந்தார்கள், உரைத்தார்கள், உரையாடினார்கள். தேவர்களும் சித்தர்களும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எவன் காதில் எது விழுந்தது என்று இவன் உரைத்தவாறு வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஞானம் என்ற ஒற்றை சொல்லை தேடி அலைகின்ற மானிடர்களே, நீதான் ஞானி என்பதை சுட்டிக்காட்டுகின்ற சபையை சுட்டிக்காட்ட அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சபைதனிலே என்று கூறுகிறோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சபைதனில் இருந்து யாம் கைகாட்டுகின்ற தலம் பிரபஞ்ச மகாசபை தலம். அச்சபையை ஆளுகின்ற சித்தன் இறைவன் என்று அருள் கணங்கள் எல்லாம் உடன் வந்து ஆசி கூறி வாழ்த்து பாடுகின்ற இறை சூட்சம நூலுக்குள் இருந்த அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவசபைக்கு சஷ்டி பெருவிழா கண்ட நாயகனுக்கு ஏற்றம் பெற்ற அற்புத சிவமகா வாழை சித்தனுக்கு அறுபடை திருஆற்றலை ஓராற்றலாய் அமர்ந்த அருமுகனின் ஆசி பெற்றவனுக்கு, அவன் நூல் பெற்றவனுக்கு, அவன் வடிவம் தன்மை பெற்றவனுக்கு, அவ்வையின் நித்திய ஆசி பெற்றவனுக்கு, சிவத்தின் ஆற்றல் பெற்றவனுக்கு, சிவமகா வாழை நிலை பெற்றவனுக்கு நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பேரண்ட நாயகனே போற்றி, பெரு ஞானியர்களின் கூட்டத்தின் தலைவனே போற்றி, ஒட்டுமொத்த கணங்களின்கு இணையான அற்புதமான புண்ணிய நிலை கொண்டவனே, தவ நிலை கொண்டவனே, சிவநிலை கண்டவனே போற்றி 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 என நற்சபை கொடுத்தவனே, பொற்சபை கொடுத்தவனே, பொன்னம்பல உயர்மகா சபை கொடுத்தவனே, ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பெரும் பேழையை பெற்று கொடுத்தவனே, பெருமகா சித்தனே, சிவமகா சித்தனே, ஞானமகா சித்தனே, சிவமே என அகத்தியத்தின் திருப்படி பணிந்து திருத்தால் பணிகிறோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம் என்புற்று வாழ்க. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமோ நமக. பேராற்றலை போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி போற்றி.
ஓம் அகதீசாய நமக.